இந்த மாதிரியான ஒரு கலைத்தாயின் கலைமகளை நான் பார்ப்பதற்கு நான் மிகவும் கொடுத்து வச்சவன். என்னுடைய படங்கள்ல எல்லாம் அவ்வளோ அழகான அந்த கம்போசிங்லாம் பண்ணியிருக்கீங்க. நான் நடனக் கலைஞராக இருக்கும்போதெல்லாம் கலா மாதிரி வந்துருவோமா, ஒரு கலாஷேத்திரம் மாதிரி வந்துருவோமா அப்படின்லாம் ஆசையெல்லாம் இருந்தது. பட் கலாவே வந்ததுனால நான் அதை விட்டுட்டேன். அதனால் அவர் எவ்வளவு பெரிய ஜாம்பவான். அதனால் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த 40 வருஷம் கிடையாது, நிஜமான உண்மை. இதை விட பெரிய விஷயம் வேறு என்ன இருக்குது? உங்களை பாராட்டுவதற்கான வாய்ப்பை எனக்கு இறைவன் கொடுத்திருக்கிறான். 40 ஆண்டு காலங்களில் இன்னும் 75வது ஆண்டுகளிலும் நான் தலைமை தாங்கி உங்களுக்கு விழா எடுக்க வேண்டும். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நாளை நமதே. கமல் சாரை பற்றி நிறைய விஷயங்கள் நான் சொல்லணும். எனக்கு ஃபஸ்ட்டு நான் சினிமாவில் கால் வைக்கிற அந்த டைமே மே மாதம் வந்து ஸ்கூல் ஹாலிடே வரும்ல, மே 6 என் வாழ்க்கையில் மறக்க முடியாது. டெல்லியில் வந்து வறுமை நிறம் சிகப்பு ஹிந்தி எடுத்தாங்க. அப்போ நான் ஸ்கூல் லீவில் அடம் பிடிச்சி போனேன். எல்லாருமே வந்து படிக்கணும்னு ஆசைப்படுவாங்க, பட் நான் சினிமாவுக்கு வரணும்னு அடம் பிடிச்சி மாமாவோட போனேன். ஆனால் வந்த டைம் தான் ஆக்சிடெண்ட் ஆகி 8 பேர் ஆன் த ஸ்பாட் அவுட். அப்போ எனக்கு இந்த கால் கட்டு போடும் போதும் டாக்டர் சொன்னாங்க, இந்த பொண்ணுக்கு இந்த கால் எடுத்துருவாங்க. எங்கே சண்டிகாரில் சொன்னாங்க. அப்போது கால் எடுத்துடுவாங்க சொல்லும்போது எல்லாருமே சென்னைக்கு, அப்போ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சார் மூலியமாக தான் அப்போ அவர் தலைவராக சிஎம்மாக இருந்தார். அவர் மூலியமாக இங்கே சென்னைக்கு வரும்போதும் என் வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் அப்படியே அந்த அப்போல்லாம் ஏர்போர்ட் ஃப்ளைட்டில் இந்த மாதிரி எட்டி பார்ப்பாங்க, ஃப்ளைட்லேருந்து இறங்கி வரதை. என் ஃபேமிலி எட்டி பார்க்கும்போது எல்லோரும் வந்தாச்சு, ஒருத்தர் மட்டும் வரலன்னு. அப்போ யாரோ சொன்னாங்க ஒரே ஒரு பாடி வருது அப்படின்னு சொன்னேன். எங்கள் வீட்டில் எல்லோரும் பயந்துட்டாங்க. ஆனால் அந்த உள்ள ஃப்ளைட்டுக்குள்ளே வந்து என்னை தூக்கி ஸ்ட்ரெச்சரில் போட்டது கமல் சார்.